டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, அதாவது டிஆர்பியிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வட்டார கல்வி அலுவலர் 2023ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டான www.trp.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக 5/6/2023 அன்று இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட இணையதளம் வாயிலாக 6/6/2023 முதல் 5/7/2023 பிற்பகல் 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் தான் இந்த வருடத்துல வந்திருக்க முதல் நோட்டிபிகேஷன். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் OMR பேஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்காங்க. எக்ஸாம் 10/9/2023 அதுவும் நடைபெறும். அதுவும் டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. இதற்கான அஃபிஷியல் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனல் ஏஜ் லிமிட் அப்ளிகபிள் டு ரூரல் ஆஃப் ரிசர்வேஷன் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ், இது மாதிரியான அதர் டீடைல்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டான டிஆர்பி வெப்சைட்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇஓக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருடத்திலே இதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இதை தொடர்ந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிப்ளமோ, இதுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1500க்கு மேல போஸ்டிங்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு 1 or 3 monthsல அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 104 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கான நோட்டிபிகேஷன் இந்த இயரோட எண்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் 500க்கு அதிகமான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேபி இந்த வருடத்துலையும், அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்தோட, அதாவது 2024 ஸ்டார்டிங்ஸில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஆர்பி பாலியை பொறுத்த வரைக்கும் 500க்கும் அதிகமான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. கூடிய விரைவில் இதுக்கான ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான், அதாவது 2024 தான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க பப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த வருடம் சொன்ன நிறைய நோட்டிபிகேஷன் மந்த் ஸ்டார்டிங், அதாவது இந்த இயரோட ஸ்டார்டிங்லயே விட்டுருந்தாங்க. ஆனா அது எதுவுமே வரல. இப்ப பிஇஓ தான், அதுவும் 6th monthல தான் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய நோட்டிபிகேஷன், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், பிஜி, இது மாதிரியான பல நோட்டிபிகேஷன் இந்த வருடத்துல வர்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 2024 கேட்பதற்கான சான்ஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்க்கான கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கடந்த வருடங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு இருந்த பட்சத்தில் இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் போக போக கட் ஆஃப்கான மதிப்பெண் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஃபுல் எஃபர்ட்டையும் உங்களால் நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த கட் ஆஃப், அதாவது மெரிட்ல வர முடியும். அதற்கான முயற்சியை நீங்கள் இப்போ இருந்தே ஆரம்பிச்சாதான் எக்ஸாம் டைம்ல நல்ல ஒரு மெரிட் லிஸ்ட்ல உங்களால் வர முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பிஇஓக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இடம் தான் அஃபிஷியலாக நம்மளை அப்ளை பண்ணக்கூடிய இடம். இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த போஸ்டிங்கே எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அது வேணும்னாலும் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.